வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தி தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்த்தி மிக்ஸ் தோசை கூட சொல்லலாம். இதில் எல்லா விதமான ஃபைபர், சத்து, ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன், எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இது ரொம்பவுமே ஈஸி. ஆனால் இது ரொம்ப நாள் எடுத்து வைக்கிற மாதிரி செய்யக்கூடாது. அன்றைக்கி அரைச்சி அன்றைக்கே காலி பண்ணுற மாதிரி செய்யணும். இது அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ எடுத்து வச்சு யூஸ் பண்ணுற தோசை இல்லைங்க இது. ஸோ அன்றைக்கே காலி பண்ணணும். இது என்னெல்லாம் போட்டேன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து 1 கப் அரிசி, நம்ம பச்சரிசி போட்டுக்கலாம். 1 கப் சாப்பாடு அரிசி, 1 கப் கடலைப்பருப்பு, அதே கப்பில் வந்து உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, அப்புறம் பச்சை பருப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக உபரியாக வரணுன்றதுக்காக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு இது நம்ம கொஞ்சம் நிறைய பருப்புலாம் போட்டுருக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க காரத்துக்கு, அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த தோசை. நமக்கு சீக்கிரம் செரிக்கவும் செய்ய நிறைய பருப்பு போட்டிருக்கிறதுனால ஸோ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ நான் 1 தாங்க போட்டேன், பசங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு. இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெளியே வச்சு, ரொம்ப புளிக்கக்கூடாதுங்க. ஒரு 1/2 hour வெளியே இருந்த போதும் அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம அப்பயே சுடுற மாதிரி தான் ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம சுட்டுக்கலாம். அப்படி இல்லை நம்ம அப்புறமா தான் சுட போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour வெளியே வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் நைட்டு தான் சுட போகிறேன், ஆனால் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஸோ நைட்டுக்கு நம்ம தோசை செய்யணும் அப்படின்றதால அது மத்தியானமாக அரைச்சிட்டு சீக்கிரம் புளிச்சிடுறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ தோசை சுடலான் இருக்கேங்க. இது எல்லாத்துலையும் உப்பு போட்டால் எனக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் 2 பேர் தான். ஸோ அதனால் எங்கள் 2 பேருக்கு இவ்வளோ மாவு தேவைப்படாது. அதுக்கு கம்மியாகவும் அரைக்க முடியாது, நல்லா இருக்காது. அதனால் நான் மார்னிங் எடுத்து வச்சுப்பேன் அந்த மாவை. ஸோ நீங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா அது நைட்டே உங்களை எல்லாம் எப்போ செய்கிறீங்களோ அதை அப்பயே காலி பண்ணிவிடுங்க. ரொம்ப புளிக்க வச்சிங்கன்னா அந்த மாவோட டேஸ்ட் நமக்கு போயிடும். நம்ம அதை அப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அது பருப்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம நிறைய பருப்பு போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் மாவு போடும் போது கொஞ்சம் சிட்டிக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க, எல்லா பருப்பும் அதில் இருக்கிறதுனால. நான் தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிட்டேங்க. அதில் மட்டும் உப்பு போட்டு கலக்கிக்கிறேன். மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான் இருக்கேன். இந்த மாவு வந்து இப்படியே செய்யாமல் இதில் தேங்காய் துருவி போட்டோன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். அப்படியே இதில் தாளிச்சிக்கலாம். தாளித்து செஞ்சும்போது அந்த ஃப்ளேவர் இன்னமும் சூப்பர் செம்மையாக இருக்கும். என்கிட்ட இப்போ தேங்காய் இல்லை, நான் தேங்காய் போடல, வெறும் தாளிச்சு மட்டும்தான் நான் தோசை சுட போகிறேன். ஸோ மாவு இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன். அது கொஞ்சம் சின்ன ஸ்பூனும், அதனால தான் கொஞ்சம் அந்த கேப்பில் காஃபி போடலாம்னு சொல்லி நான் காஃபி போட்டுட்ருக்கேங்க. மாவு சின்ன கொஞ்சம் போனோன்னே தோசை சுடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் போடணும், எப்படி தாளிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய வீடியோ என்னால் கண்டினியூவாக போட முடியல. ஸோ அதுக்காக என் சப்ஸ்கிரைப் யாரும் போயிடாதீங்க. ஸோ ஷார்ட்ஸும் நிறைய நான் போடுறேன், அதில் ஓன் கண்டென்ட்டை போட ட்ரை பண்ணுறேங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாங் வீடியோ கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் நிறைய கேப் ஆகிடுச்சு. எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் எனக்கு வந்து நெக் பெயின் இருக்குன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பெயின் எனக்கு மறுபடியும் வந்ததுனால கொஞ்சம் ட்ரிப்ஸ் போகிற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படி சொன்னதுனால கொஞ்சம் கேப் விடலன்னு சொல்லிட்டு வீடியோ நான் போடலாங்க. ஸோ இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப செம்மையாக போச்சுங்க. என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி லீவு, வீட்டில் தான் இருக்காங்க. லீவுனா பார்த்தீங்கன்னா சண்டே தான், இங்கே வேறு எந்த லீவும் இல்லை. இன்றைக்கி வந்து மாலை அமாவாசை வீட்டில் சாமி கும்பிட்டேங்க மாமனாருக்கு. ஸோ இன்றைக்கி நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி மாலை அமாவாசை கும்பிடுவோன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து எங்கள் மாமனாருக்கு ஏற்கனவே திதியெல்லாம் கொடுத்துருவோம். அதனால் வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக எப்போவுமே அமாவாசை கும்பிட்ற மாதிரி தான் கும்பிடுவோம். ஸோ ஐயர் வச்சு ஆல்ரெடி கும்பிட்டவங்க சிம்பிளாக கும்பிடலான்னு சொன்னாங்க. அதனால் ஐயர் வச்சு கும்பிட அந்த பழக்கம் இல்லாதவங்க வந்து திதி கொடுப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து வடை பாயசம் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே செஞ்சதுனால இன்றைக்கி நாங்கள் சிம்பிளாக தாங்க சாமி கும்பிட்டோம். ஸோ தோசையை தாளிக்கலாம் வாங்க. இந்த தோசை மாவு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமேட்டு வந்து கடுகு, ஒரு காஞ்ச மிளகாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கினா போதும். இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பருப்பு நம்ம நிறைய போட்டிருக்கிறதுனால ஃபைபர், அந்த பருப்பு துவரம்பருப்பு சில பருப்புலாம் வந்து கடலைப்பருப்புலாம் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுபட்ட உடனே அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது கூட தேங்காய் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குங்க. எங்கிட்ட தேங்காய் எல்லாத்தையும் நான் தேங்காய் போடல, ஆனால் உண்மையுமே தேங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தோசையுமே செம்மையாக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது செம்ம ஹெல்த்தியான தோசைங்க. ஸோ இது எப்பயாவது வீக்லி 1 டைமாவது செஞ்சுருங்க, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
எப்பவும் ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம இப்படி சாப்பிடும்போது நமக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தோசை பிடிக்கிறவங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இதோட என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. தோசை ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ நான் வந்து இந்த தோசைக்கு சாம்பார் தாங்க எடுத்திருக்கேன். மத்தியானம் அமாவாசைக்கு சாம்பார் வச்சு அந்த சாம்பாரே நான் இந்த தோசை முடிச்சிட்டேன். ஸோ வேறு எதுவும் செய்யலை. ஸோ நீங்கள் சட்னி எதாவது வேணால் சட்னி ட்ரை பண்ணி எது அதனால இதுக்கு மேட்ச் ஆகுங்க. டாடா, பை பாய்.